Hello everyone. So நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆஸ்க்ட் திங்ஸ். என்ன அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர் கொடுங்க. நான் பிசிக்ஸ் வந்து தனியா வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஹை வெயிட்டேஜ் சாப்டர் வேணும். இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட வெயிட்டேஜ் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ? ஏன் அப்படின்னா நீங்க வந்து நீட் எக்ஸாம் வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதே அளவுக்கு நம்ம ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஒரு சில ஃபேக்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அந்த ஃபேக்டை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். பயாலஜில மோஸ்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக் என்ன, கெமிஸ்ட்ரிக்கு ஹை வெயிட்டேஜ் டாபிக் என்ன, பிசிக்ஸ்க்கு ஹை வெயிட்டேஜ் டாபிக்னா என்னென்ன, ஓகேவா? சாப்டர் வைஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. பட் எஸ், இந்த ஃபர்ஸ்ட் விஷயங்களை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். 1/3 ஆஃப் லெசன், அதாவது உங்களுக்கு ஒரு 99 லெசன் இல்ல 96 லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 96ஓட 1/3னா எவ்வளவு? 1/3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 32 லெசன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? 30 to 33 லெசன். இதுக்கு 2/3 ஆஃப் மார்க், உங்களோட டோட்டல் மார்க்கோட 2/3 மார்க் எதுல கிடைக்கும்? இந்த 1/3. அதாவது 2/3 எவ்வளவுனா 2/3 into 7, அதாவது 480 மார்க்ஸ். அப்ப நீங்க இந்த படிக்க போற இந்த அப்ராக்சிமேட்லி 32 லெசன்ஸ் படிச்சீங்கன்னு சொன்னா, நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிசிக்ஸ் மட்டும் இல்ல, ஓகேவா? இந்த 32 லெசன்ஸ் படிச்சீங்கன்னு சொன்னா 480 to 500 மார்க் கண்டிப்பா நீங்க ஸ்கோர் பண்ணிட முடியும். சோ பிசிக்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், ஓகேவா? எனக்கு கெமிஸ்ட்ரியும் சொல்லியாச்சு, பயாலஜியும் சொல்லியாச்சு. அப்ப இந்த 1/3 லெசன்ல 2/3 மார்க் இருக்கனால பிசிக்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்ப பிசிக்ஸ்ல எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸோட 12th செகண்ட் வால்யூம் புக் ஃபுல்லா, 12th செகண்ட் வால்யூம் புக் ஃபுல்லா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த புக் வந்து என்னது, எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, ஹை வெயிட்டேஜும் இருக்கு, லெசன்ஸ் ஈஸியாவும் இருக்கும். ரே ஆப்டிக்ஸ் ஒரு சில பேர் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றேன், ரே ஆப்டிக்ஸை விட்டுரு. கிராஷ் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு நம்மள்ட்டயே, கிராஷ் கோர்ஸ்ல இருக்கும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் இருக்கு. அது வேணா நீ படிச்சுட்டு போற. இல்ல சார் அதுக்கப்புறம் முடியலன்னா விட்டுரு, நோ ப்ராப்ளம். ஆனா வேவ் ஆப்டிக்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். டியூவல் நேச்சர் ஈஸி ஸ்கோரிங், ஆட்டம் ஈஸி, நியூக்ளியர் ஈஸி, செமிகண்டக்டர் ஈஸி. இந்த 4 லெசன்ல ரொம்ப ஈஸியா நீ ஸ்கோர் பண்ண முடியும். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இதுல வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி ஒரு 6 கொஸ்டின் கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் முன்னாடில ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இப்பெல்லாம் 3 கொஸ்டின் உங்கள்ட்ட கேக்குறாங்க. எரர் வச்சு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளோட அப்பேரட்டஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட்டான ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் கேலிப்பர், இதுல இருந்து கேக்குறாங்க. ஸ்க்ரூ கேஜ் சீப் ஒண்ணுல்ல. ஓகே. கிராவிடேஷன், சப்போஸ் நீங்க ஏன் கிராவிடேஷன் இன்க்ளூட் பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் படிச்சாலே தானா கிராவிடேஷன் இன்க்ளூட் ஆயிரும். அப்படியே கோ த்ரூ பண்ணாலே போதுமானது. இந்த தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஈஸியான கொஸ்டின் உங்களுக்கு. அந்த 4 ப்ராசஸ் இருக்கும். ஐசோதெர்மல், ஐசோபாரிக், ஐசோகோரிக், அடியாபேட்டிக், அந்த 4 ப்ராசஸ் ஆகலாம். இல்லைன்னா ரெஃப்ரிஜிரேட்டரோட எஃபிஷியன்சி என்ன, ஹீட் இன்ஜினோட எஃபிஷியன்சி, அதை வச்சு கொஸ்டின் கேட்கறாங்க. இதை தாண்டி உங்களுக்கு டைம் இருக்குன்னா செமி வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ் லெசன் படிச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அதை இன்க்ளூட் பண்ணிருக்கோம். மேக்னெட்டிசம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 2 லெக்சர் இருக்கும், ஆனா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கிட்ட வந்துகிட்டு தான் இருக்கு. அதே கதை தான் எதுக்கு இஎம் வேவ்க்கும் இருக்குது. தயவு செய்து இந்த லெசன் எல்லாத்தையும் படிச்சிரு. இதுல இருந்து ஒரு 30 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு கிடைக்குது. இதை பார்த்தா அந்த 3 சீரீஸ்ல சொன்னது. பயாலஜியை பார்த்தனா உனக்கு எவ்வளவு கொஸ்டின் கிடைக்க போகுது? 60 கொஸ்டின். பிசிக்ஸ்ல இருந்து 30, கெமிஸ்ட்ரில இருந்து 30. ஸோ மொத்தம் பார்த்தா 120 கொஸ்டின் வந்துரும் அவுட் ஆஃப் 180 கொஸ்டின். அது இல்லாம அங்கிட்டு இங்கிட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு படிச்சிருப்பீங்க. பயாலஜிலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த 60 + 30 மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்துருது? இந்த இடத்துலயே ஒரு 30னா 150. 150 into 4 போட்டீங்கன்னா உங்களோட ஸ்கோர் 600. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? இந்த ஸ்கோருக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். பிசிக்ஸ்ல சார் இந்த இந்த லெசனை விட டாபிக் கொடுத்தா ஈஸி அப்படின்னா ஆல்ரெடி டாபிக் வீடியோ அப்லோட் பண்ணீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 40 டாபிக்ஸ், தயவு செய்து அதை கோ த்ரூ பண்ணிக்கோ. தேங்க்யூ.